வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று மிக சிறந்ததொரு நித்யானந்த தவத்தை அளித்த பேராசிரியர் சத்யபிரியா அம்மா பொய்யாமொழி அம்மா அவர்களுக்கு அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். குரு மொழியே வேதம் வேதம், குரு மொழியே வேதம் வேதம், குரு விழியே தீபம் தீபம், குரு விழியே தீபம் தீபம், குரு வழியே ஆதி ஆதி, குரு வழியே ஆதி ஆதி, குரு பாதமே காப்பு காப்பு, குரு பாதமே காப்பு காப்பு. நாம் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் தெரியாவிட்டாலும் குரு மொழியே நமக்கு வேதம். அவர் நயன தீட்சை கொடுத்து நம்மள ஒவ்வொரு தீபம் ஏத்துவது போல அறிவு சுடரை பிரகாசிக்க செய்கின்றார். அவர் சொல்லிக் கொடுத்த வழியில் நாம் நடந்தோம் என்றால் ஆதி எனும் மெய்ப்பொருளை அடைய முடியும். அந்த குரு நமக்கு காப்புக்கள், சங்கல்பம் கொடுத்துள்ளார்கள். அதை பின்பற்றி ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும். மனமும் அலைச்சுழலும் என்னும் தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு சிறந்த நூல் அப்படின்னா வேதாத்திரியம்தான். ஏன்னா அன்போடு மக்கள் அறிவை பெருக்கி, துன்பம் போக்கி, தூய்மை உணர்வோடுங்க இன்பம் துய்க்க ஏற்ற சிறந்த நன்மொழி தொகுப்பு இந்த நூல் வேதாத்திரியம். ரொம்ப அன்பாதான் சொல்லி கொடுப்பாங்க. அறிவை பெருக்கிக்கங்க. நம்ம துன்பம் போகணும் அப்படின்னா அறிவை பெருக்கிக்கங்க. இன்பம் நமக்கு வேணுமா, நல்ல அற வாழ்க்கை வாழுங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, மனிதனே உன் அமைப்பு தான் மா அண்டத்திலே ரொம்ப சிறந்தது. மனம் அப்படிங்கிற பெரும் பொருளை மனத்தால தாங்க உணரணும். வேற எதை கொண்டு உணர முடியாது. மனதாலதான் உணரணும். அதுக்கு வேதாத்திரியம் துணை செய்யுது. ஏன்னா இந்த மனதை உணர்ந்துட்டா மறைப்பொருளையும், ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா மறைப்பொருளையும் சேர்த்து உணர்ந்துருவோம். அது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? மறைஞ்சிருக்கிற பொருளையும் நம்மளால உணர்ந்துக்க முடியும் அந்த சுத்த வெளிய. அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த மனிதனோட உடல். அத மகான் சொல்றாரு, மனித உடல் அமைப்புதனை ஊன்றி பார்த்தே மா பெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்தியங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன். பனித்துளி போல் அளவான நாதவிந்தின் பரிணாமம் பலவய அங்கலாகி நினைத்தவுடன் அங்குமிங்கும் எங்கும் எங்கும் நிறைந்து விடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன். நிறைந்து விடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன். இந்த பாட்டுல நிறைந்து விடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டேன். நிறையுதா? அது எப்படி நிறையுது? எண்ணம் அது எப்படி நிறைய முடியும்? அப்ப அது நமக்கு ஒரு டவுட் வருது. அது பொருளா? பொருளா இருந்தா எப்படி நிறைக்க முடியும்? ஒரு அலையாக இருந்தால்தான் நிறைக்க முடியும். ஏன்னா ஒரு கதையில கூட நம்ம படிச்சிருப்போம். ஒரு வீடு முழுக்க நிறைவா இருக்கிற மாதிரி ஒரு பொருளை வைங்க அப்படின்னா தீபத்தை ஏத்தி வைப்பாங்க இல்லையா? அந்த தீபச் சுடரோட ஒளிச்சம் அந்த அறை முழுக்க உள்ள இருளை அகற்றி விடுகிறது. அது போல இந்த எண்ணம் ஒரு அலையாக இருக்கிறது. ஓடுறதுனாலதான் ஓடிக்கொண்டே இருக்குது. நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். சிந்தனை அப்படியே குதிரை பறக்குது பாத்தீங்கன்னா தட்டி விட்டா. அது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அலைங்க. இந்த எண்ணம், மனம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனாலும் இந்த மனம் எங்க இருந்துதான் பிறக்குது? மனதில் இருந்துதான் இந்த எண்ணம், சொல், செயல் அப்படின்னு 3
தொழில் வருது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் வேதாத்திரியத்துல உடம்பு, உயிர், காந்தம், மனம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவுக்கு வந்துடணுங்க. ஒரு இறைத்துகள் இருக்கு. நம்ம பொதுவா நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாச்சு. இறை துகள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கு. அப்ப எந்த ஒண்ணு சுற்றுனாலும் அதுல இருந்து ஒரு அலை வரும். சரிங்களா? நம்ம கையால சுத்துனா கூட ஒரு காத்து கைய கொண்டே விசிறிக்குவோம் சம்டைம்ஸ். ஒரு அலை மாதிரி வரும். அப்ப தற்சுழற்சி தானே சுத்துது வேகமா. அந்த இறை துகள காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காந்தம் எங்க இருக்கு? வெளியிலயும் இருக்கு, உள்ளயும் இருக்கு. சுத்தவெளி ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து விண் துகள்கள் இருக்குது. அந்த விண் துகள்களிலிருந்து உருவாகிய விரி அலைகள், விரிவலை. ஒரு அலை சுத்துனா ஒரே இடத்துல நிக்காதுல, அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்ல. அது விரிவலை. விரிஞ்சு, விரிஞ்சு, விரிஞ்சு போகும். அந்த விரிவலையும், இந்த ஸ்பேஸ் சுத்தவெளியும் சேர்ந்து கூட்டா விளைவித்த ஒரு புதின பொருள் தான் வான்காந்தம். அப்ப வானத்துல வான்காந்தம் அப்படிதான் உண்டாச்சு. சுத்தவெளியும், அந்த விண் துகள்களிலிருந்து வரக்கூடிய விரிவலைகளும் 2ம் சேர்ந்துதான் வான்காந்தம் உருவாச்சு. அதே இது உயிரினங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள உயிர் துகள் குட்டி, குட்டி, குட்டியா நெறைய உயிர் துகள் இருக்கு இல்லையா? காயகல்பத்துல படிச்சிருப்பீங்க. அந்த உயிர் துகள்களிலிருந்து அதுவும் சுத்தம். வெளியேறக்கூடிய ஒரு அலைதான். அந்த மாரி வெளியேறக்கூடிய ஒரு அலைதான் ஜீவகாந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேல இருந்தா வான்காந்தம், பொருட்களில் இருந்தா வான்காந்தம். உயிருக்குள்ள இருந்ததுன்னா, ஜீவனுக்குள் இருந்தால் அது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, ஜீவகாந்தம் தான் மனமாகவே இயங்குது. ஜீவகாந்தம் அப்ப மனம் எங்கிருந்து பிறக்குது? ஜீவகாந்தம் தான் மனமாக இயங்குது. ஜீவகாந்தம் உயிரிலிருந்து பிறக்குது. அப்ப மனம் உயிரிலிருந்து தான் பிறக்குது. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு ஆ பொருள பார்க்குறோம்னு வைங்களேன். நம்ம கண்ணுல இருந்து என்னத்தையோ பார்க்குறோம். அப்போ ஒரு ஜீவகாந்த அலை நம்ம கண்ணுல இருந்து வெளியில போகுது. எந்த பொருள பார்க்குறோமோ அது மேல படுதா, உடனே அங்க தடுக்கப்படுது. திரும்ப நம்ம கண்ணுல இருந்து தானே அலை போச்சு. அந்த கண்ணுக்கே திரும்பி வருது. திரும்பிய அலைய நாம உணர்றோம் பாருங்க. அத காக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். திரும்பின அலைய நம்ம உணர்றோம். ஓ! இது இந்த பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ உயிர் துகளிலிருந்து வரக்கூடிய இந்த ஜீவகாந்த அலை வெளியில போய் மனசா செயல்பட்டு வந்து நமக்குள்ள ஒரு பதிவை ஏற்படுத்துதுங்க. அந்த அலை நம்ம பொ வெளி உலகோடு தொடர்பு பெறும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கும் இல்லையா? அத கொண்டு வந்து நம்ம புலன்கள்ல கொடுத்துரும். மூளையில போட்டுடும். நம்மளோட உயிர் அணுக்கள்ல போட்டுரும். கரு மையத்திலயும் கொண்டாந்து கொட்டிடுங்க அப்படியே. இப்ப பொறி புலன்கள்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ணோ, காதோ, கையோ, காலோ ஏதோ ஒண்ணோ அது பழக்க பதிவாயிடும் பாத்தீங்கன்னா. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவோம். கை திருகும் பாருங்க. கால் ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஸிலேட்டர்லாம் கொடுக்கும். இது வந்து அந்த மாதிரி பதிஞ்சிரும். மூளையில பதிஞ்சிருச்சுன்னா திரும்ப திரும்பங்க ஒரே விஷயத்த நெனச்சுக்கிட்டே கிடப்போம் பாத்தீங்கன்னா. இதே இது கருமையத்துல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனோட தரம் குவாலிட்டி ஆயிடுது பாத்தீங்கன்னா. சூப்பரான மனுஷன். நல்ல தரமான மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அங்க கருமையம் கரெக்ட்டா இருக்கணுங்க. அப்ப கருமையத்துல என்ன இருக்கோ, அது கொண்டு வந்து மூளையில அப்பப்ப தாக்கிக்கிட்டே இருக்கும். அது எண்ணம். மூளையில கொண்டாந்து கருமையத்துல இருக்கிறத மூளையில கொண்டாந்து சினிமா படம் மாரி விரிச்சு காட்டுனா எண்ணம். அப்ப குட்டி குட்டியா எண்ணங்கள் நெறைய சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேரு மனம் அப்படின்னு மகான் சொல்றாரு. இப்ப மனசுன்னா என்னன்னு தெரியுதுங்களா? சின்ன 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 எண்ணங்களினோட தொகுப்பு. இததான் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. எக்ஸ்டெண்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் மைண்ட். உயிரின் படர்க்கை நிலையே மனம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உயிர் துகள்ல சுத்தவெளி இருக்குமா? இருக்குமே கண்டிப்பா. உயிர் துகள்களிலிருந்து அந்த ஜீவகாந்த அலை மூலம் படர்ந்து படர்ந்து படர்க்க நிலையில தான் மனமா இயங்குது. அந்த அலை படர்ந்து பூசணிக்கா கொடி, பரங்கி கொடி எல்லாம் படர்ந்து போற மாதிரி வெளியில அப்படியே படர்ந்து படர்ந்து போய் தான் அது இயங்குது. இத நாம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா. இந்த மனம் வந்து ஒரு அலைன்னு சொல்றாங்க. இப்ப அலை அப்படின்னா என்ன அப்படின்னா, அ சுழல் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆத்துல காத்தடிக்கும்போது ஒரு புயல் அடிக்குது, சூறாவளி காத்தடிக்குதுன்னா, வட்டமா சுத்தி சுத்தி அடிக்கும். குப்பை கூளத்தெல்லாம் ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். அது மாரி ஒரு ஆத்துல சுழல்ல ஏதாவது போட்டா அது உள்ளுக்குள்ள இழுத்துரும். அப்ப சுழல்ல சிக்கினா ஆழம் நோக்கி போக முடியும். இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மன அலைச்சலும் மனசு சுத்திக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. மனசுல என்ன போய் விழுந்தாலும் சரி, கருமையத்துல கொண்டாந்து கொட்டிடும் பாத்தீங்கன்னா. ஏன்னா அது ஒரு காந்த அலை.
அது சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுக்கு அத வந்து சுத்துறத அதிர்வு எண்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் பாத்தீங்கன்னா. அதோட சுழற்சி எந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்துதோ, அது அதிர்வு எண் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு வினாடிக்கு எத்தன அலைகள உருவாக்குதோ, எத்தன தடவ சுத்துதோ, அது அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொடர்ந்து அப்படியே அந்த அலை வந்துகிட்டே இருக்கும்போது, உயரமான பகுதிய முகடுன்னு சொல்றோம். பள்ளமான பகுதிய அகடுன்னு சொல்றோம். இது 2த்துக்கும் இடையே இருக்கிற தூரம் தான் அலை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலை மனித மனச வந்து EEG எலக்ட்ரோ என்செஃபாலோகிராம் அப்படின்னு சொல்றோம். விஞ்ஞான கருவிய கொண்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு வினாடிக்கு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 40 சுழல் வரையில சுத்துது பார்த்தீங்கன்னா, இத வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1ல இருந்து 40 சுத்துது அப்படிங்கையில, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மன அலைச்சூழல இப்ப மகரிஷி 4ஆ பிரிச்சு நமக்கு புரியிற மாரி சொல்லியிருக்காங்க. 14 சுற்று. அதிலிருந்து 40 சுற்று வரைக்கும் மனசு சுத்திக்கிட்டு இருக்கு ஸ்பீடா அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்ட அலைதாங்க. பீட்டா வேவ். அப்ப எமோஷனலா தான் இருப்பாங்க. அந்த மனுஷர் பக்கத்துல போக முடியாது. அவங்க அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கையில உள்ளதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. கோபமா இருக்காங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி வந்துரலாம். நமக்கு அது சேஃப்டி. அப்புறம் கொஞ்சம் குறையுது. அதாவது 8லிருந்து 13 சைக்கிள் பெர் செகண்டுக்கு இந்த மனசு வேகமா சுத்துது பார்த்தீங்கன்னா, அது ஆல்ஃபா அலை அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படின்ற வேறுபாடெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது ஆல்ஃபா அலைங்க. அது வந்து பாதிப்பு இல்ல. எப்போதுமே ஆல்ஃபா அலையில இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு கீழ இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிரும். 4லிருந்து 7 சைக்கிள் பெர் செகண்டுக்கு அந்த மனசோட வேகம் சுத்துது பார்த்தீங்கன்னா, தீட்டா வேவ் அப்படின்னு சொல்றாங்க. நுண் அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வினாடிக்கு தான். இது ரொம்ப நல்லதுங்க. தீட்டா அலைலலாம் வந்து நெறைய வெரி பவர்ஃபுல்லா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணி மேல நடக்கலாம், தகரத்த தங்கமாக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்யற சித்து விளையாட்டுக்கள்லாம் ஈஸியா கைகூடும் பார்த்தீங்கன்னா, தீட்டா அலையில இருந்தா. ஆனா அவ்வளவு கடுமையா பாடுபடணும், உழைக்கணும். அந்த நல்ல எண்ணங்களோட தூய்மையா இருக்கணும். கண்டிப்பா கிட்டும் அனைவருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 3 0 டூ 3ன்னும் வச்சுக்கலாம். அது கனெக்ட் வித் காட்ன்னு தான் சொல்லணும் பார்த்தா. டெல்டா அலை அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்படி 4 வகையா பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படின்னு இந்த மனம் சுத்துற ஸ்பீட கணிச்சிருக்காங்க. இந்த அலைச்சுழல் நமக்கு என்ன பண்ணுது? பிரபஞ்சத்துல இருக்க எல்லா ரகசியங்களும் ஒரு பெட்டியில வச்சு மூடி உடம்புக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, அது கருமையம் தான். என்னென்ன நெனைச்சோமோ, செஞ்சோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, கருமையத்துல இருக்கும். மூளையில போய் எண்ணமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா, மனசு சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால. இப்ப இந்த 1 முதல் 40 வரை மனதோட சுழற்சி சுத்துது இல்லீங்களா? அப்ப காந்த ஆற்றல் செலவாகுறத நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பீட்டா சுழல அமைதிப்படுத்தும் போது, உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு அமைதிக்கு வந்துர முடியும். பீட்டாவுல இருந்தா தான் நமக்கு அமைதிக்கு வர முடியாது. பீட்டாவுல இருந்து அமைதிக்கு நம்ம வந்துரணும். இந்த மனசு ஏற்கனவே இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இடத்துல தண்ணீய ஊத்துறீங்க. சரிங்களா? ஒரு மேல இருந்து கீழ ஊத்தி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தரையிலயோ, இல்ல உயரமான இடத்துலயோ. அதே இடத்துல திரும்ப ஒரு குடம் தண்ணீய கொட்டுனீங்கன்னா, ஏற்கனவே தண்ணி போன பாதை பின்னாடியே இந்த தண்ணியும் ஓடும். அத விட ஒரு குடத்த விட 2 குடம், 3 குடம் தண்ணி ஊத்துனா தான் பாதையே மாறும். அதே அளவு தண்ணிய கொஞ்சமா கொட்டுனீங்கன்னா, ஏற்கனவே தண்ணி ஓடுன பாதை பின்னாடியே தான் இந்த தண்ணியும் போகும். அதே மாரி மனசு ஏற்கனவே என்ன அலை நீளத்துல இயங்கிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப உடம்போட சிற்றறைகள் இருக்கு. மூளையோட சிற்றறைகளும் அத பழக்கமாக்கிக்குது. பழக்கமா ஆயிக்கிறதுனால ஏற்கனவே நெனச்சத நெனச்சுக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே பேசுனதையே பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது அரைச்ச மாவ அரைச்சுக்கிட்டே இருப்போம் இல்லீங்களா? அது. அப்ப நம்ம தவம் செய்யும்போது இந்த அலைச்சூழல் நமக்கு குறையுது. புலன்கள் வந்து வேலை செய்யாது பார்த்தீங்கன்னா, தவம் செஞ்சா புலன்கள் வேலை செய்யாது. விழிப்பு நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உயிர கவனிக்கிற போது, மனசு குணமாகவோ, வேற வடிவமாகவோ மாறாது. ஏன்னா, அது உயிரையே கவனிக்குது இல்லையா? ஒடுங்கி, ஒடுங்கி. அப்ப அப்படி ஒடுங்கும்போது அதோட ஸ்பீடு குறையும்போது 8லிருந்து 13 சுழலுக்கு வந்தா அமைதி நிலை ஆல்ஃபா அலைக்கு வந்துருது. மனி மனித இது மனம் வந்து வடிவமே எடுக்காது. குணமாகவும் மாறாது. ஆனா இப்ப தூங்குறோமே, அப்ப என்ன செய்யும்? மனசு ஆல்ஃபாவுல தானே இருக்கணும் அப்ப தூங்குனாலும்.
ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, தூங்கும்போது ஆல்ஃபா அலைக்கு மனசு வரும். ஆனா விழிப்பு நிலையில மனசு இல்லாம இருக்கிறதுனால அறிவு பெருக்கம் இல்லைங்கிறாங்க. அறிவு டெவலப் ஆகாது. புரிஞ்சுக்காது எதையுமே. நம்ம எல்லாம் ஒருத்தர என்ன சொல்லி திட்டுறோம்? அறிவு இருக்கா? அறிவு வளர்த்துக்க. எதையாவது படி. அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அறிவு பெருக்கம் இருக்காது. அப்ப ஆகினி தியானத்துல மன அலைச்சூழல் வந்து 8ல இருந்து 13 வரையில இருக்கும். அப்ப தூங்காமல் இருக்கணும். விழிப்புடன் இருக்கணும். அதத்தான் இந்த சுகத்தைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு சித்தர்கள் சொன்னதுங்க. அப்ப மனச அமைதி அலையிலேயே வச்சிருந்தோம்னா, உணர்ச்சி வயப்பட்ட நிலை வரவே வராது. இந்த மாரி நம்ம ஒடுங்கி, ஒடுங்கி தவம் பண்ணும்போது துரியத்துக்கு போயிர்றோம். தீட்டா அலை. சலனமில்லாத உறக்க நிலை. டீப் ஸ்லீப் ஆர் ட்ரீம்லெஸ் ஸ்லீப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அமைதி அலையில. உறக்கம், உறக்க நிலைன்னும் அத சொல்லலாம். இதிலேயே பழகிக்கிட்டோம் அப்டின்னா, பிறரோட எண்ண அலைகள் வந்து நமக்கு கெடுதலே செய்யாதுங்க. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம திட்டுறாங்க, சாபம் குடுக்குறாங்க, அத செய்து, இத செய் எதுவுமே நம்மள பாதிக்காது. அப்ப எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக நம்மை பாதுகாக்கிறது பார்த்துக்கோங்க. நம்ம வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கோம். ரிமோட்ட எடுக்குறோம். நம்ம விரும்புற சேனல மட்டும் ஆன் பண்றோம். மத்த சேனல் இல்லன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் இருக்கு. ஆனா என்னைய டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நான் விரும்புற சேனல மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான். நம்ம துரியோதவம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எண்ணங்கள் நல்லா ஒடுங்க ஒடுங்க அதிக சக்திகளும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அத நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அடைந்திடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மகான் மாக்கோலத்துல. செஞ்சு பாருங்க எல்லாரும். உண்மையிலேயே இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து 3 மனசோட ஸ்பீடு நல்ல குறைஞ்சிருக்கு. டெல்டான்னு சொல்றோம். ஒளிவில் ஒடுக்கம்னு சொல்லலாம். தெய்வநிலை ஒடுக்கம்னு சொல்லலாம் இத. ஏன்னா, அந்த மனசு 5 புலன்கள் வழியாகவே போயிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும். அப்ப ஜீவகாந்தம் செலவாகுது. அந்த ஜீவகாந்தம் தான் உருவமாக, குணமா மாறுது. மனசு மாத்திருது பாத்தியா, அந்த மனம் தான் எல்லாம் மாறி போயிடுது. உணர்ச்சி வசப்பட்ட எண்ணம் பிறந்துடுது. அப்ப இத நம்ம இந்த 4 அலைச்சூழல்ல நாம எந்த அலைச்சூழல்ல நெறைய நேரம் இருக்கணும்னு நாம தாங்க முடிவு பண்ணணும். அந்த மனிதனின் உடம்புல இருக்கிற உயிரோட மையம் அறிவாக, மெய்ப்பொருளாக இருக்கு. அப்ப உடல் மூலம் நாம நெறைய செயல் செஞ்சு, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ பெற்று வாங்கி வச்சிருப்போம். நெறைய நெறைய யோசிச்சு, சிந்திச்சு கற்பனை. அந்த கற்பனைக்கேற்ப அந்த ஆற்றல் விரிஞ்சு, சுருங்கி விரியும், சுருங்கும். அந்த மாதிரி எண்ணம் உடையது. பிரபஞ்சம் வரையிலுமே மனசு விரியக்கூடியதுங்க. சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அண்டம், கோள்கள், பேரியக்க மண்டலம் வர போகும். அதுக்கப்புறம் இந்த மனதோட தன்மையே விரியும், திரும்ப சுருங்கும். சுருங்கும்போது எங்க வரும்? டைரக்ட்டா உயிரோட மையத்துக்கு வந்துருது இல்லீங்களா? அப்ப அந்த உயிரின் மையத்தில் உள்ள அறிவு பிரபஞ்சம் வரைக்கும் போகும். திரும்ப உயிருக்குள்ள வரும். அப்ப உயிருக்குள்ள வந்தா உயிர் உடம்புக்குள்ள இருக்கு. அப்ப பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்ச அந்த அறிவு உடம்புக்குள்ள வரும்போது, அது நமக்கு அகக்காட்சியாக காட்டும் பார்த்தீங்கன்னா. அறிதுயில் அலையில நல்லா கிடைக்கும். அப்ப பிரபஞ்சத்த தாண்டி சுத்த வெளியோடு போக முடியுமா மனிதனோட மனசு அப்படின்னா, இறைநிலையாகவே மாறிடும். உடம்ப கொண்டு செஞ்ச செயலெல்லாம் இல்லாம மனத கொண்டு அசம்ப்ஷன் யூகத்தால பிரபஞ்சம் அத தாண்டி சுத்தவெளி வரையிலும் அப்படியே விரிஞ்சு திரும்ப சுருங்கி வரும்போது, அங்க கிடைச்ச அனுபவத்த நம்மகிட்ட கொண்டாந்து சேர்த்துருதுங்க. இப்படிதான் எல்லா விஷயத்தையும் இழுத்து கொண்டாந்து சேர்க்குது. சுழல்ல மாற்றுது. அப்ப சுழல் அடிக்குதுன்னா, நம்ம கருமையத்துல கொண்டாந்து சேர்த்துரும். அப்ப நம்ம எப்போதும் நல்ல அலைச்சூழல்லே மனதை வைத்திருக்கணும். எல்லாராலும் அந்த நுண்ணிய அலைக்கு, அரிதில் அலைக்கு மனத கொண்டு போக முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா கொண்டு போக முடியும். தவம் தான் அதுக்கு துணை புரியும் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஆ நமக்கு பதியிற பதிவுகள் கருமையத்துல, அனுபவம் எல்லாமே சரி. எந்த குறிப்பிட்ட அலைச்சூழல்ல ம மனசுல பட்டு ஒரு விஷயம் வந்து கருமையத்த சேருதோ, அதே ஃப்ரீக்வன்சி அலைச்சூழல் பழையபடிக்கு வரும்போது, நமக்கு அது ஞாபகம் வரும். அதனால தான் எங்கேயாவது தூரமா நடந்து போயிட்டே இருப்போம். "ஏய் இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன். இந்த விஷயம் நான் செஞ்சேன். இங்க நின்னேன், இங்க சாப்பிட்டேன், இங்க ஃபோட்டோ எடுத்தேன்." எல்லாமே சொல்றோம். ஏன் அப்டின்னா, அந்த ஃப்ரீக்வன்சில மனசு இருக்கு. நீங்க இப்டி கிராஸ் பண்றீங்க. உள்ள இருந்து அது விரித்து காட்டும் பார்த்தீங்கன்னா. இப்ப கோபப்படுறாங்க, கத்துறாங்க, எரிச்சல் வயப்படுறாங்க, அப்படி இருக்காங்கன்னா, இது எல்லாமே நல்லா கவனமா கேட்டுக்கங்க. 20 அலைச்சூழல் இருக்குல்ல, 20க்கு மேல தான் அதெல்லாம் பதியும்.
அப்ப நம்ம 1ல இருந்து 14, 14க்கு கீழயே நம்ம மனசோட அலைச்சூழல வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு கோபமே வராதுங்க. இது ஒரு பெரிய டெக்னிக். 20க்கு மேல தான் எல்லாமே மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம 14க்கு கீழயே மனச வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா தான் மதிநுட்பம் பெருகும் பார்த்தீங்கன்னா. ஆழ்ந்து பல உண்மைகளை நம்பளால அறிய முடியும். இல்லன்னா சத்தியமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஃப்ரீக்வன்சி குறைக்காம எந்த தத்துவம் கேட்டாலுமே புரியாதுங்க. அப்ப உயிர் மேல் தவம் செஞ்சு, அந்த தவத்தின் மூலியமாக மன அலைச்சூழலை குறைக்க பழகணும். அவங்க தான் படிப்படியாக வெற்றி கொள்ள முடியும். அகத்தவம் செய்தவர்கள் எப்படி ஆர்வம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு திருடன் எப்படி ஒரு திருட்டு பொருள எடுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கானோ, அதே ஆர்வம் நாம எந்த வேலை செஞ்சாலும் திருடன் பிளான் போடுவான்ல. இந்த வீட்ல இருந்து ஆளுங்க போறாங்களா, வாராங்களா, எப்ப அடிக்கலாம்ன்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா அவன் வேலைகள்ல இருப்பான். அதே மாரி நாம எப்போதுமே இறைநிலையோடயே மனச வச்சுக்கணும். அன்றாட வேலைகள்ல நம்ம சமைக்கிறோமா, வேலைக்கு போறோமா, சாப்பிடுறோமா, எது வேணா இருக்கலாம். பட் நினைவு மட்டும் இறைவன் கிட்ட இருக்கணும். அந்த ஆர்வமும், குரு உணர்வும் நம்மள அடுத்த கட்டம் உயர்த்தும். மனதை அறிந்து கொண்டால் மறைப்பொருளாக இறைவனையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி இறைவனை அறிந்து கொண்டால், அச்சமில்லை, அச்சமில்லை அறிவு சுடர் நாம் அச்சமில்லைங்க. வான் குருவி கூடு, வல் அரக்கு, தொல் கரையான், தேன் சிலந்தி வலை, யாமே செய்தோன் என்று சொல்ல வேண்டாம். அப்பதான் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். வானத்துல குருவி கூடு ஒண்ணு இருக்கு. தூக்கணாங்குருவி கூடலாம் பார்த்திருப்பீங்க. நாமளா கட்டுனோம்? அது சொல்லிக்கிட்டு இருக்கால்ல நான் கட்டினேன்னு, இல்ல குஞ்சு குருவிக்கு கூட சொல்லிக் குடுத்துட்டு இருக்கா. வல் அரக்கு, அந்த குளவி அப்படியே மண்ணுல அழகா கூடு கட்டும் வீட்லலாம். அத அது செய்யுது. ஆனா அது சொல்லிக்கல. நாம செய்ய முடியுமா அத? தொல் கரையான், கரையான் புத்து, பாம்பு புத்து எப்படி இருக்கு பாருங்க. நாம செய்ய முடியுமா? தேன் எடுக்கிறோம். எப்படி இருக்கு அந்த தேனீ? செலந்தி வலை பாருங்க எவ்வளவு அழகா பின்னுது. அது எல்லாமே சொல்லிக்குதா? இதெல்லாம் நாம செஞ்சோமா? இல்லையே! இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்பதான் நமக்கு அந்த இறை தத்துவம் "பாலிடை 5ஆய் பிறந்தாய், நீரிடை 4ஆய் திரிந்தாய், தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய், வளியிடை 2ஆய் மகிழ்ந்தாய், வெளியிடை 1ஆய் வந்தாய், வெளியாய் இருக்கக்கூடிய சுத்த வெளியே இறையாய் இருந்து, அது நம்முள் மனதாகவும், எண்ணமாகவும் இருந்து நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து அறிவின் தெளிவில் மனதை வழிநடத்துவோம் என்று கூறி, அற்புதமான வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரைங்கம்மா. மனமும் அலை